அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாந்தி. இன்னைக்கு வட்டி கணேஷ் ஐயா வருவாப்புல. என்கிட்ட பணம் பத்தாமல் இருக்கு. இன்னைக்கு வட்டியை முதல்ல அவர்கிட்ட கொடுக்கணும். ஏதோ அன்னைக்கு தடுக்கி தர மாதிரி கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன். உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்தா கொஞ்சம் பார்ப்பல. எங்கடா நான் கொடுத்த பணம்? ஐயா மன்னிச்சிடுங்கய்யா, இந்த மாதம் பணம் சரியா பத்தல. எனக்கு இவ்வளோ தான் இருக்கு. இது வச்சுங்கய்யா. நான் அடுத்த மாதம் கண்டிப்பாக வட்டி முதல்ல கொடுத்துறேன்யா. டேய், வாங்கின கடத்தை கொடுக்க துப்பில்லாத நாயினி, உனக்கெல்லாம் கடமா? வேணாயா. பணத்தை கொடுக்க உனக்கு வக்கலாட்டாலும் உன் பொண்டாட்டிய நீ நல்லா தான் வச்சிருக்க. ஏன் அப்படி பேசுறீங்க? இது தப்பு இல்லையா? வேணும்னா ஒன்று பண்ணலாமே. கொஞ்ச நாள் உன் பொண்டாட்டி என் கூட சந்தோஷமா இருக்கு. டேய் என்னடா சொன்ன? டேய் என்னடா சொன்ன? டேய் டேய் என்னடா சொன்ன? டேய் நில்றா. டேய் நாயே சாந்தி போ. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீங்க கண்ணை திறங்க. விட்டுட்டு போயிடாதீங்க. எங்களை அனாதையா விட்டுட்டு போயிடாதீங்க. கண்ணை திறங்க. எந்திரிங்க. என்னங்க ஆச்சு? சாந்தி டேய், என்னடா பண்ண? புருஷனை என்னடா பண்ணன? நாயே, நீ நல்லா இருப்பியா? கம்நாட்டி, நீ நல்லா இருப்பியாடா? டேய்! ஆ! வட்டி கணச்சுக்கிட்ட மோதுனா இதாண்டா கதி. அம்மா! உங்க அப்பா அம்மாவை கொன்ன அந்த வீணா போனவன் நல்லா இருக்க மாட்டாயா? என்னோட 25 வருஷம் ஸ்நேகினதை வெட்டி சாச்சிட்டாயா? சாச்சிட்டா. அவன்கிட்ட இருக்கிற ஆலபுரத்தில் ஒண்ணு கொண்டு முடியும். இது மோசமான ஊரியா? உன் தம்பி கூட்டு போயிரு. என்ன உங்களுக்கு காப்பாற்ற முடியாதியா? ஏன்னா நான் பண்ற தொழில் அப்படி. போயிரியா? போயிரு என்னை விட்டு போயிரு. இந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு நீங்க தானே. இந்த ஊரை விட்டு போக சொன்னா நான் எப்படின்னு போவேன்? சொல்லுங்கண்ணே, எப்படின்னு போவேன்? என் தம்பிக்கு மட்டும் நீ சோறு போடு. நீ கத்துக்கிட்ட அதே அடிதடி தொழில கத்துக்கிட்டு எப்போ அந்த வட்டி கணேஷா போடுறனோ அப்பதான் எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரு உண்மையான பிள்ளை. என்ன எத்தனை வருஷமானாலும் அவன் சாவி என் கையில தான். அருவா பேச மாட்டேன், அருவாவை தான் வீசுவேன்.
பா சரி தோப்புல எப்படி வியாபாரம் ஓடுது? எல்லாமே அந்த அருவா போய் தோப்பு தானே போறானுங்க. நீங்க என்னடா மயிரை பிடிக்கிட்டு இருக்கீங்க? அவன் இடத்த போய் காலி பண்ணுங்கடா. என்ன சொன்னது மரமண்டல ஏறுதா? சரிப்பா. விநாயகா, எங்க தோப்பு எப்போதும் போல நல்ல ஜெகஜோதியா இருக்கணும். வர்ற கஸ்டமரு கல்ல அளவோடு குடிச்சா உடம்புக்கு நல்லது, கூட குடிச்சா என் பாக்கெட்டுக்கு நல்லது. ஆனா எங்க அண்ணன் அருவா மட்டும் வந்துடவே கூடாது. அவன் வந்தான் கோவிந்தா கோவிந்தா. ஏய், நீதான் இங்க தொழில் பண்றியா? இதுக்கு மேல நீ காலிடா. டேய், 4-5 பேர் வந்துட்டா பயந்துருவோமா? உங்களால இந்த வெத்தரை வச்சுக்கிட்டு தான் பயத்தை காட்ட முடியும். எங்க அண்ணன் அருவா வந்தா ஒத்தா பையனுக்கும் ஒட்டம்பல உசுர் இருக்காது. என்னடா சொன்ன? எந்த அருவா பேசுறது பாப்போண்டா. எங்க அண்ணன் அருவா வந்துட்டான்டா. இனிமே உனக்கு 7:30 ஸ்டார்ட்ரா. அதான் நான் பார்த்தேன், என்னடா பம்பே வரலன்னு. டேய், நான் யான்னு தெரியுதா? எங்க அப்பா யான்னு தெரியுமா? வட்டி கணேஷ் பிள்ளடா. ஏய், அருவாவா ஓலை குடிசைல உச்சி தென்னை மரத்துல மணல் அடிட்டு ஒளிச்சு வைக்கிற பொட்டை கம்யூனிட்டி நீ. அதே அருவாவை பேரு மண்ணுக்கு வச்சிருக்கிறவன்னா அருவாவா தீட்டுறதுக்கு நேரம் வந்துருச்சுடா. என்னடா சத்தம்? யாரு? இதுக்கு மேல உன் புருஷன் நீ அடிக்க முடியாது.
யாரா கீழே படுத்திருக்க? எந்திரி. வலிக்குதா? இந்தாங்க. வேணா பானை, வேணா வேணா. ஆமா, பானை தான், மண்ணு பானை. ம். ஓய், கொய்யா கடை போய் சொல்லு, இந்த பம்பரம் சுத்துறது கோலாட்டம் அடிக்கிறது ஏன் வெட்டு தலை போட்டதெல்லாம் அங்கேயே வச்சுக்கணும்னு. நம்ம கிட்ட வேணாம். இன்னொரு தடவை உங்களை இடத்துல பார்த்தேன், ஒரு பயலுக்கும் உசுர் இருக்காது. சூப்பர்ண்ணா, அடி தூள் பண்ணிட்ட. என்னண்ணா வேட்டி துண்டு சட்டை எல்லாம் புதுசா இருக்கே, எங்க போயிட்டு வரீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், நம்ம அம்மா அப்பா இறந்த நாள். அதனால கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம்னு நினைச்சா இங்க ஒரு கச்சேரியே நடந்துருச்சு. டேய், அண்ணனுக்கு பிடிச்ச இடத்த கொண்டு வாங்கடா. சின்ன கல்லா இருந்தாலும் நல்ல கல்லா இருக்குடா. நம்ம தோப்பு கல்லாச்சனா அப்படிதானே இருக்கும். இன்னொரு கிளாஸ்ண்ணே. போதும்டா. போதுமாடா அண்ணனுக்கு? என்னடா இது? இந்த ஊர்ல என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படுவானுங்க. ஏன்னா 30 வருஷமா நான் செஞ்ச அராஜகனால இது ஏன் கோட்டடா. ஒத்த பைய கூட என்ன கை நீட்டி பேசினது இல்ல. இப்ப ஆளு மேலேயே கை வச்சுட்டானுங்க. யாரா அவனுங்க? யாரா அவனுங்க? அவன் ஒருத்தன் தான்ப்பா. ஒருத்தனா? ஒத்த பைய கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. வெக்கமால? யாரா அவன்? அவன் பேரு அருவாப்பா. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் உங்க ஆளுங்களும் மேல் தெருவில். என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? அங்கே இருந்தா முளைச்சா அந்த கிளை பொடி பயலுங்க. டேய், போன விடுறா. யோ இம்சே, அருவான்னு ஒரு பொடி பையன் என் ஆள் மேலே கைய வச்சுட்டான். நான் யாருன்னு அவன்கிட்ட காட்டு.
இல்லடா தொரட்டிட்டு வராங்க ஓடி வரா என்ன சீனாச்சா என்னடாச்சு உனதான்டா என்ன தொரட்டிட்டு வராங்க யாரா இது எங்க ஏரியா தெரியுமா? நீ ஏன்டா அவனை துரத்துற? இங்க எவன்டா கற்பகத்தோட கற்ப கலைச்சவன்? நாங்க தான். அதுக்கு என்ன அப்ப? என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னடா வேணா தரமா? பொம்பளைங்க கருப்புனா காட்டா போச்சா? ஓடு நான் கேக்குறதுக்கு எவனோ நினைச்சிருக்கியா? அவனை போய் போடுறா. பண்ணல வேணா. பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கைனா உனக்கு வளர்த்தா போச்சுல. நீ தானே பண்ண? நீ பண்ணலையா? நீ தானே பண்ண? நீ பண்ணலையா? நீ பண்ணல? அப்ப இதுதானே பண்ணுச்சு? இதுதானே பண்ணுச்சு? பொம்பளைங்க இஷ்டப்பட்ட மட்டும் செய்ய, கஷ்டப்படுத்தி செய்யாத. பார்த்து பார்த்து. சொல்ல மறந்துட்டேன். அங்க முன்னுக்கு ஒரு மரம் இருக்கு, அது இறக்கிடு. முச்சந்தில் ஒரு மரம் இருக்கு, அது இறக்கிடு. தொங்கல் ஒரு மரம். வா. என்னண்ணா எல்லாம் சரியா? எங்க பார்த்து ஏற மாட்டாங்க மரத்தை. பார்த்து ஏறன்னா உளுந்தா முதுகு எலும்பு தான் உடையும். அதான் எல்லாம் கணக்கு பண்ணீங்களா? சரியா இருக்கியா? சரியா இருக்கா? சரியா இருக்கு. எப்படி இருக்கு வியாபாரம்? வேலை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க சொன்னீங்களே அது எங்க அனுப்ப சொல்லி. அதான் அனுப்பியாச்சு. கல்லு அடுத்து கொண்டு வா. மரம் ஏறப்போ முதல் ஏறானுங்க, அடுத்து கொண்டு வரப்போ முதல் வரானுங்க. என்ன அந்த ராஜு ஈரத்துல தாங்க முடியல. 3 தக்கரை கிட்ட கொடுத்துட்டீங்களா? அது காலையில் அனுப்பியாச்சியா. அடுத்தவங்க கூட இதுலயும் ஊத்துற தம்பி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணே. போதும் போதும். தாயா இப்பதான் இருக்கு, அடிச்சு பாரு எப்படி இருக்கு. பார்த்து குடிக்கிறதுல ஊத்திருச்சுன்னா இப்பதான் இருக்கு. சூப்பர் சூப்பர் ஜிங்குன்னு இருக்கா. சைட் டிஷ் கிடிஷ் எதுவும் இல்லையா? மறந்துடுனே. ஏவா அந்த கோழி எடுத்துட்டு வா. சரிண்ணே. நீ சாப்பிட்டியா? பசிக்குதா இல்லையா? சரி புடிங்கண்ணா வந்துடுறேன். இவனுக்கு என்னாச்சு? தலைதாரிக்கு வர்றான். என்னண்ணே பேய் பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான்?
அது வேற ஒன்றும் இல்லையா, தம்பி யார் ஒரு பிள்ளைய லவ் பண்றா அவளுக்கு. ஓ லவ்வா? அதை பார்க்க தான் ஓடிக்கிட்டு இருக்கா. எவ்வளவு நல்லா இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு? இல்லண்ணே, அது ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருக்கு, அதான் ஓடிக்கிட்டு இருக்கான். இதான் மேட்ரா? ஆமா, இப்ப அவன் எங்க போறான்? கோயிலுக்கு தானே போறேன்னு சொல்லியிருக்கான். கோயிலுக்கு? சரி வாங்க நம்மள போவோம். எங்க? அட வாங்கண்ணே. எங்க போயிட்டாரா? கோயிலுக்கு. கோயிலுக்கா? உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னையோட நம்ம காதலிச்சு 4 வருஷம் ஆகுது. தெரியும்டா, அதான் வர வழியில அப்படியே கோயிலுக்கு போயிட்டு உன் பேருக்கும் என் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். நானும் கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன். அப்படியே உங்க அண்ணன் பேருக்கும் அர்ச்சனை பண்ண. அண்ணன் பேருக்கும் அர்ச்சனை பண்ணியா? பரவாயில்லையே, இப்பவே அண்ணன் பேருக்கெல்லாம் அர்ச்சனை பண்ற. இந்த லவ் பண்றவங்க தொல்லையே பெரிய தொலை தான். என்னன்னு புரியல. யமகண்டம் எங்க வருவா? அதான் நீங்க சொன்னது அந்த பொண்ணு. ஹே யூ. டேய் பொண்ணதான்டா. எஸ். உன்னை இல்ல டேய் கரடி, நீ தான்டா. மாப்பல்ல யாரா பார்த்து கரடின்னு சொன்னா மாப்பல்ல கொல்லாம விட்டு நீ என்ன அவ்வளவு பேர் அடிக்க? நீ தாண்டி கரடி. நீ எப்படி அமைதியா இருங்கண்ணே, அமைதியா இருங்க. தம்பி நான் பேசுறேண்ணே, அமைதியா பேசுறியா? சரிண்ணே சரிண்ணே, புரியுற மாதிரி சொல்றேண்ணே. ஏய், யார பார்த்து கரடின்னு சொன்ன? எங்க அண்ணன் நடந்தா சிங்கம், சீர்னா சிறுத்தை, மொத்தத்துல பாஞ்ச புலிடி. ஏன் இந்த பாஞ்சு சொல்ல பிடிக்கலையா? இப்ப ஒன்னும் சொல்ல கேட்டுக்க, எங்க அண்ணன் கண்ணாடி மாதிரில. டேய் 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 டேய், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? ஏன்டா இந்த மாதிரி தானே நீங்க எல்லாத்தையும் உசுப்பேத்தி நமக்குள்ளே வெட்டிக்கிறோம், நமக்குள்ளே அடிச்சுக்கிறோம், நம்ம சொந்த பாப்புலேஷனை குறைச்சுக்கிறோம். ஒரு ஆளை பார்த்தா ஒரு ஹாய், ஒரு வணக்கம், ஒரு ஹாய், ஒரு வணக்கம். புரியுதா? தள்ளு. இப்ப பாரு. பாய் பாய் பாய், ஹாய் ஹாய். தட் டே காய் ஒன் ரன்னிங் ஐ சேசிங், யூ நடுவுல கிராசிங், ஆர்வா வீசிங், கை கிழிச்சிங். ஐ டூ நத்திங். நோ குட்டிங், ஆட்டில் பெயினிங். டேய் நீ என்னதான் சொல்ல வர? என்னங்க பாக்க பழுத்த பப்பாளி மாதிரி இருக்கீங்க, இங்கிலீஷ் புரியலையா? பாத்தியாடா, பாக்க பழுத்த பப்பாளி மாதிரியா இருக்கு, உரிச்ச தக்காளி மாதிரி இருக்காடா. உங்க கையை தப்பா கிழிச்சிட்டீங்க, நீங்க என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. உங்ககிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்கிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க? வெட்டி சாச்சிருவேன். அதாங்க நானும் பண்ணேன். கற்பை தட்டிட்டு வந்தவன் நல்லவன், வெட்டிட்டு வந்த நான் கெட்டவனா? இதே மாதிரிதான் நீங்க ஒரு குழியா பார்த்து போய் உழுவுறீங்க. நல்லா இருக்குடி என் தமிழ் பெண் பண்ணீங்களே. பாய், லெட்ஸ் மூவ். டேய் லெட்ஸ் மூவ் என்னடா? லெட்ஸ் மூவ்னா மூணாவது ஆள் அவசரம். மூணாவதா? டேய் நான் ரெண்டாவது போறேன், நீ மூணாவது வா. கோ கோ கோ. இப்பெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். என்னடி தனியா நின்று சிரிச்சுக்க இருக்க? இல்லடி, உன்கிட்ட சொன்னல ஒருத்தன் என் கைய வெட்டினான்னு, அவன் இன்னைக்கு நான் பார்த்தேன். பாத்தியா? நான் நல்லா கேட்டியா இல்லையா? இல்லடி, என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஆனா பார்க்க நல்ல மாதிரி தான் இருக்கான். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அவன் பேசுறப்ப போட்டோ பிடிச்சிட்டேன். ஆஹா, ரிப்போர்ட் பண்ணதா. ஆனா இப்பலேருந்து என் வால்பேப்பர். இவரா? உனக்கு தெரியுமா? இவர் தான் தர்மாவோட அண்ணன் அருவா.
ரொம்ப நல்லவரு. ஆனா பேச்சு தான் கொஞ்சம் காரசாரமா இருக்கும். ஆனா இவர் பொண்ணுங்க கிட்ட பேசி நான் பார்த்ததே இல்லையே. உன்கிட்ட பேசுறாருன்னா சம்திங் சம்திங். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாரா இங்க அருவா? யாரா யாரா இங்க அருவா? யாரா இங்க அருவா? டேய் யாரா அருவா? டேய் எவன்டா இங்க அருவா? நான் தான் அருவா. நீ யாரு? நீதான் அருவாவா? எவ்வளவு தைரியம் இருந்தா வட்டி கணேஷ் ஆளுங்க மேல கை வச்சிருப்ப? டேய் பேசிட்டு இருக்கோம்ல. என்ன தானே ஓட்டுறான் அவனுக்கு? டேய் கேட்டுக்கோ, நான் நினைச்சா உன்னையும் உன் தம்பியும் ஏதாவது ஒரு பொம்பளை கேஸ்ல செல்லு உள்ள தள்ள முடியும். பாக்குறியா? ஜாக்கிரதாடா பொட்ட பசங்களா. ஏய், யார் இடத்துல வந்து யாரை மிரட்டிக்கிட்டு இருக்க? என் மேலேயும் தம்பி மேலேயும் கையை வைக்கணும் யோசிச்சாலே அவன் உசுரா நான் எடுத்துருவேன். நீ எங்களை தூக்கி போய் கேஸ் உள்ள போட போறியோ? நீங்களை தூக்கி செல்லுக்குள்ள வைக்கிற கேப்ல என் பசங்க பூந்து உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளைங்களையும் தூக்குவாங்க. இதே நீ ஒரு நல்ல அதிகாரியா இருந்ததோ நான் பார்த்த கையில நான் வணக்கம் போட்டிருப்பேன். ஆனா நீ மக்கள் காசுல வாழ்ந்துக்கிட்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய தேவையா எவனுக்கு கூலி மாதிரி சரியா? கண்ணாடியில பார்த்து உன் மூஞ்சில நீ காரை துப்பிக்கும். அப்ப கூட உனக்குலாம் புத்தி வராது. இத பார், இன்னொரு தடவை உன் காலடிய மண்ணுல பட்டுச்சு அருவா பேச மாட்டேன். அருவா தான் வீசுவான். ஏட்ரா வண்டிய. அட என்னப்பா தாய் மாசாச்சா? ஏய் உன்னை தூக்கத்தான் இவ்வளவு வருஷமா காத்திருந்தேன். என்ன பாம்பு பொத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு மிரட்டுறது கால் அனுப்புதோ? டேய் நீ யாருக்கிட்ட பேசுறது தெரியுதா? வட்டி கணேஷ்கிட்டடா. நீ அருபா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. நீ ஒரு சரியான ஆம்பளையா இருந்திருந்தா என் கண்ணை பத்தும் போது உன் சாவு என் கையில தான்டா. இனிமேல ஒரு நிமிஷம் கூட நீ நிம்மதியா வாழ முடியாது. அருவாவை தீட்டுறதுக்கு நேரம் வந்துருச்சுடா. நான் வைரஸ் மாதிரி உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிருவேன். மாமா நம்ம என்டி வைரஸ் ஒரே எதிரி அழிச்சிருவோம். உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. உனக்கு இதோட 7 ராஸ் தான். தர்மா கதலிக்கிற பொண்ணு எதுக்கு வட்டி கணேஷ் வீட்டுக்கு போனுச்சு? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, வட்டி கணேஷ் மாவதான். வட்டி கணேஷ் மவளா? இந்த விஷயம் தர்மாக்கு தெரியுமா? அம்மா அப்பா இருந்தது கூட அவனுக்கு தெரியாது. வட்டி கணேஷ் பத்தி அவனுக்கு எப்படி தெரியாருவா? இந்த விஷயம் அவனுக்கு தெரியாம இருக்கட்டும். நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? வணக்கம். முக்கிய தலைப்புச் செய்திகள். மண்ணின் மைந்தர்களின் உழைப்பு. கணேசன் என்கிற வட்டி கணேஷ் மிகப்பெரிய மோசடி திருட்டு வீசியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதனால் அரசாங்கம் இவரை 50,000 ரிங்கெட் அபதாரமாக செலுத்தப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். ஏயா
நீங்க பைரசிலாமா கூட பண்றீங்க. இந்த கார்த்தி ஷாம்லனோட சாத்தான் டிவிடி ஒரு காப்பி இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன், ரொம்ப போர் அடிக்குது. நான் பைரசியம் பண்ணல, இதான் பண்ணல. எனக்கு தெரியும் இந்த ஆப் யார் எனக்கு வச்சான்னு. வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். ஹலோ, நான் மாமா சௌக்கியமா? கள்ளச்சாராய காய்ச்சன பொறுத்துக்கிட்டோம், கட்ட பஞ்சாயத்தை பண்ண அதையும் பொறுத்துக்கிட்டோம். பண்ணி பண்ணி உள்ளூர் கலைஞர்கள் பொழப்புல மண்ணெல்லி போட்டு போறேடா பண்ணி. டேய், வட்டி கணேஷ்னா என்ன? உத்தராட்ச கோட்டையை போட்டுக்கிட்டு கோயில்ல அம்மா தாயே பிச்சை எடுக்கிற நினைச்சுக்கிட்டியா? வட்டி கணேஷ்டா. கொடுத்த கடனை மட்டும் வாங்க மாட்டேன், வட்டியோட சேர்த்தாண்டா வாங்குவேன். அதே மாதிரி உனக்கு வட்டியோட சேர்த்து தாண்டா கொடுப்பேன். இத பார், என்ன உரசி பார்க்கணும்னு நினைக்காத. நான் திருப்புட்டு சார்பாடா, கிழிச்சா செப்டிக் ஆயிரும். நான் மாமா அருவாவை தீட்டி பார்த்திருப்ப, அருவாவை வீசி பார்த்திருப்ப, அருவா பேசி பார்த்திருக்கியா? உனக்குலாம் இந்த அருவா பேசினா பத்தாதடா, பீச் அருவா தான் நான் பேசும். இங்கதான் உட்காந்துருக்கானுங்களா? இப்பதான் ஃப்ரீயா இருக்கு. நான் பாய் கிளியர் ஆச்சா? கிளியர் ஆச்சு. ஆமா, நீ ஏன் படுத்துருக்க? இன்னைக்கு நான் தரமாட்டேன். அந்த சுசிலா பத்தி கேட்க சும்மா இருக்கிறியா? கேட்டே ஆகணும். அண்ணனே வந்துட்டாரு. என்ன பாய், என்ன பண்றீங்க? எங்க போயிட்டு வர? நான் வெளியே போயிட்டு வரேன். வெளியே போயிட்டு வரேன். என்னண்ணா, என்ன மேட்ரு? சுசிலா பத்தி பேசணும். வருவா, சும்மா இருக்கிறியா? சுசிலா யாரோட மகன் தெரியுமா? தெரியும்ண்ணே. நம்ம அம்மா அப்பா எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா? அதுவும் தெரியும்ண்ணே. தெரிஞ்சோமா நீ சுசிலாவை கால்ச்சிட்டு இருக்கா? இல்லண்ணே, நீங்களும் பாயம் பேசுறப்ப நான் ஒரு வாட்டி கேட்டிருக்கேண்ணே. நம்ம அம்மா அப்பா எப்படி இறந்தாங்க, வட்டி கணேஷ் யாரு, சுசிலா யாருன்னு எனக்கு தெரியும்ண்ணே. நீ நினைக்கிற மாதிரி சுசிலா அவங்க அப்பா மாதிரி இல்லைண்ணே, ரொம்ப நல்ல பிள்ளைண்ணே. அது என் மேல உசிரியே வச்சிருக்குண்ணே, புரிஞ்சுக்கண்ணே. நான் இல்லாம அவளால் வாழ முடியாதுண்ணே. உனக்கு பிடிக்கலாம் சொல்லிடுறேன். நான் சுசிலா இப்பயே மறந்துடுறேன். அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் எல்லாமே நீ தானே எனக்கு. அந்த பொண்ணு உனக்காக உயிரே கொடுக்க மாட்டா? கண்டிப்பா கொடுக்கோண்ணே, நான் நம்புறேன் அந்த புள்ளைய. ஏமாத்திட்டு அவங்க அப்பா பேச்சு கேட்டு ஓடாதல. அந்த மாதிரி செய்யாதுண்ணே. உனக்கு தெரியும்ண்ணே, உன் தம்பி அந்த மாதிரி ஒரு பிள்ளையை தேடி இருக்க மாட்டான்னு. அப்ப பொண்ணை தூக்கு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் பாய். நீங்க சொல்லுங்க பாய், அண்ணங்கிட்ட எடுத்து சொல்லுங்க. உங்க அண்ணன் பத்தி தெரியல, முடிவு எடுத்தது தான். உன் சந்தோஷம் தானே எங்க சந்தோஷமோ. உன்னை என்ன அப்படியே விட்டுருவோம்? அடிச்சுடு. நீ அடிண்ணே. இந்தானே. நீ என்னடா பார்த்துட்டு இருக்க? டேய், நீ ஆசை கால்ச்சிக்கியாடா? டேய், ஒன்னதான்டா. ஆமாண்ணே. சிரிச்சுக்கிட்டு இருக்கானே, என்னண்ணா அவன்? சிரிச்சுக்கிட்டு இருக்க. அழுறியா?
சோனியா சோனியா 2 பேரா? ஒரு ஆள் தானே. சரி சொல்லு கதை. உயிருக்கு உயிரா காதல் பண்ணோம். ஆனா அவ பணத்தை காட்டி மோசம் பண்ணிட்டானே. மோசம் பண்ணிட்டா. இந்த பொம்பளைங்களே இப்படிதானே. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இல்லடா. ஒரு குரூப்பு நல்ல குரூப்பு. இந்த என்னமோ சொல்லுவாங்களே, வெள்ளை சட்டெல்லாம் போட்டு ஒன்று இறங்குமா மேலே, ஏஞ்சல் 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 மாதிரி ஒரு ஆம்பளை இங்கே சக்ஸஸ் பண்ணலாம். அவங்க இருப்பாங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், ஃபேமிலியை பார்த்துக்கிங்க, ரொம்ப நல்ல பொண்ணுங்க. ஆனா சில பொம்பளைங்க இருக்காளுங்களா கழிச்சிங்க. விட்றா விட்றா, இதுக்கெல்லாமா அழுதுகிட்டு இருக்கிறது? என்னடா அவளுக்கு உயிரோடவே இருக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் மணி. உடனே போட்டுருவாங்க பாட்டை. அவ வாய் திறந்தாலே எத்தனை பேர்ரா நல்லா பாடுவான்னு சொல்லுவான் தானே. பாய் நல்லா பாடுவாளாம். டேய் 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 இங்க பாரு, பணம் இருக்கிற முட்டம் கண்ணா கண்ணான்னு சொல்லுவாளுங்க. பணம் இல்லைன்னா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு போயிடுவாளுங்கடா. இதுக்கெல்லாமாடா ஃபீல் பண்றது? டேய் கடல்ல மீனாடா இல்ல என்னடா நீ? பாய் சொல்லுங்க. ஏய் ராசா, ஃபுல் போதையில் இருக்க ஒரு நல்ல படம், ஃபுல் ரொமான்டிக் சொல்லிட்டாரு டைரக்டர். சும்மா இருக்கிறியா? லவ் ஸ்டோரிஸ். என்ன படம் பேரு பாய்? ஹம் சாத் சாத் ஹே. என்னண்ணே என்னமோ சொல்றாங்க. என்ன பாய்? ஹம் சாத் சாத் ஹே. கொண்ட போய் சாத் சாத் சாத். சரிண்ணே அப்படியே செய்யறேன். பாத்து போடா டேய். ஏய் பாத்து 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 போடா டேய். அடியே அது தெருல நிக்க வச்சிட்டியேடி. டேய் உன்னை நான் போய் தான் சாத்த சொன்னேன், இங்கே சாத்த சொல்ல போ. ஏய் ஒரு மேட்டரு கிடைச்சா நம்ம கைங்க உடனே போட்டுருதுங்களா? என்ன பாய் அண்ணன் கவுந்துட்டாரு? ஏன்னா உங்களுக்கு லட்சியமே இல்லையா? ஏன்டா இல்ல, நம்மளுக்கு எதாவது லட்சியமா? நானும் எவ்வளவு நாளைக்கு தான் எப்படி இருக்கிறது? என்ன லட்சியம்னா? ஒரு நல்ல ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டு அப்படி ஜம்முன்னு நடந்து வந்தா எப்படி இருக்கும்? இல்லை அது நல்லா இருக்காதுண்ணே. உங்களுக்கு கோட் சூட் போட்டால் தானே நல்லா இருக்கும். கோட் சூட்டா? நீ சொல்றதும் கரெக்டு தான். ரிப்பீட்டு கரெக்டு, ரீவைண்ட். இப்ப ஒரு கோட் சூட்டோட அப்படியே ஜம்முன்னு நிற்கணும். நம்ம மணிக்கு 2 பேர் அப்படியே நடந்து வந்த எஸ்கோர்ட் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்கும்? எல்லாம் ஓகே, ஆனால் மியூசிக் இல்லையாண்ணே. இதான் உன்னை என் கூட வச்சிருக்கேன். மியூசிக் தானே, இப்ப போடுவோம். கையில ஒரு சிகரெட்டு, ஐயோ கீழே விழுந்துருச்சே. எல்லாம் ஒரு ஆசை தான். வாங்கண்ணா, சோறலாம் போதுமா கரெல்லாம் போதுமா என்ன உங்களுக்கு? எல்லாம் போதும். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேயா. கறி கொஞ்சம் எடுத்து எடுத்துறையா. தம்பிக்கு ஒரு ஃபோன் போடு. நான் லைன் போகுது. டேய் எங்கடா இருக்கா? இங்க தானே பண்ணையில இருக்க. சரி அப்புறம் வெளியே போய் சாப்பிடாத, வீட்டில் சாப்பிட்றதுக்கு. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னடா? சுசிலாவோட ஃப்ரெண்டு காயத்ரி உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க.
யாரா? அன்னி கூட சீனா அப்ப சொன்னியேண்ணே ஒரு பொண்ணை போட்டேன்னு. ஆமா, அந்த பொண்ணு எதுக்கு என்ன பார்க்கணும்? தெரியலண்ணே, எம்ஜிஆர் கடன்ல 4 மணிக்கு ஒன்று பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி சரி சரி, என்ன பண்ணுறது பார்த்து தொலைக்கிறேன். நீ மறக்காம சாப்பிடு. மறக்காம போய் பார்த்துருண்ணே. நான் சுசிலா கூட கொஞ்ச நேரம் பண்ணையில பேசிட்டு வந்துடுறேன். நாலு மணிக்கு நம்மள ஒரு பீஸு எம்ஜிஆர் கடன் கூப்பிட்டுருக்கு. இப்போ அங்கே தான் போனோம். நீ சாப்பாடு போதுமாண்ணா? நீ நான் வீட்டுக்கு போ, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மாடு கூட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா மாடுக்கு தண்ணி கட்டுறானே. நீ எங்க போயிட்டு வர? சொல்லு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தர்மா. என்ன சுசிலா? உங்க அண்ணனுக்கும் எங்க அப்பாக்கும் நடக்கிற போராட்டத்துல நம்ம காதலுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு. சுசிலா, எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். எங்க அண்ணன் தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாது. பிரச்சனை தேடி வந்துச்சுன்னா எங்க அண்ணன் சும்மா விடாது. அதுக்கு இல்ல தர்மா. சுசிலா, உங்க அப்பா எப்ப பணத்துக்காகவும் புகழுக்காகவும் உங்க அம்மாவை போட்டு தள்ளினாரோ அப்பவே உங்க அப்பாவுக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் அப்படி இல்லை. உன் மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன். உன்னை கண் கலங்காம வச்சு காப்பாத்துவேன். பிகாஸ் ஐ லவ் யூ. ஒரே காடா இருக்கு. பப்பாளிவர் நம்மளை தனியா கூப்பிட்டுருக்கு. என்கிட்ட என்னமோ பேசணும் சொன்னீங்களா? சொல்லுங்க. ஒரு பொண்ணு ஒரு ஆண் கிட்ட பாசத்தை எதிர்பார்ப்பாங்க, பாதுகாப்பை எதிர்பார்ப்பாங்க, அதுவும் இல்லைன்னா நல்ல மனசை எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் இப்ப நீங்க எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? எனக்கும் இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்கத்தான் செய்யும், ஆனா அனுபவிச்சதில்ல. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நீங்க என்னமோ என்ன லவ் பண்ற மாதிரியே தோணுது. அதெல்லாம் உங்க கூட அனுபவிக்க ஆசையா இருக்கு. எத்தனை பேர் இப்படி கிளம்புறீங்க? மோதரோவதா வந்து ஐ லவ் யூ சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் நாங்களும் மனசு தர மாதிரி ஐ லவ் யூ டூ வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் எங்களை கூட்டு சுத்த வைக்கிறது, ஷாப்பிங் பண்ண பேக் பிடிக்க வைக்கிறது, வெளியே போன டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஆக்குறது. சரி, அதையும் தாண்டி நீங்க தான் எங்க உயிர் எங்க மனசுன்னு சொல்லி உங்க கூடயே இருந்தா எங்ககிட்ட ஃபோன் அடிக்கலன்னு சண்டை போடுறது, எஸ்எம்எஸ் பண்ணலன்னு சண்டை போடுறது, வேற பொண்ணுங்க கூட பேசினா சந்தேகப்படுறது. சரி, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நானும் இத்தனை வருஷம் காதலிச்சிட்டேன், நீ தான் எனக்கு உயிர், நான் கல்யாணம் பண்ணிக்குவா கேட்டா எங்க அப்பா சொன்னாரு, நீங்க கல்லு தோப்பு வச்சிருக்கீங்க, தாடி வச்சிருக்கீங்க, அடிதடி பண்றீங்க, மாப்பிள்ள ரொம்ப கருப்பா இருக்கா, நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவீங்க. அதான் நாங்க கேட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு நாயா தேவதாஸ் மாதிரி உட்காந்துருக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும், தாடி வச்சிருந்தாலும் நான் தேவதாஸ் இல்ல. இந்த சோப்பா இருக்கிற பொம்பளைங்களே நம்பவே முடியாது. இது ஒன்னும் லவ் இல்லடி, எலஃப். ஒரு 5-6 வருஷம் எலஃப். இதுக்கு தான் நீ என்ன கூப்பிட்டியா? சிகரெட் பிடிக்காதீங்க, உடம்புக்கு நல்லது இல்லை.
எங்கள் அம்மாவுக்கு அடுத்தது என் மேலே அக்கறை காட்டின ஒரே ஆள்னா அது இந்த பொண்ணு தான். ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அக்கறை காட்டுறாங்கன்னா கண்டிப்பாக அது உண்மையாக நண்பாக தான் இருக்கணும். என் லைஃப்பை நான் மிஸ் பண்ண விரும்பல. ஏ பொண்ணு, ஏ ஒன்றுதான் அங்க போயிட்டு நல்லா யோசிச்சு பார்த்தேன்டி. நானும் எவ்வளோ இடத்துக்கு பேச்சலாகவே இருக்கிறது. எப்போ சிகரெட் பிடிக்காத உடம்புக்கு நல்லதுலன்னு சொன்னியோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன் உனக்கு என் மேல ரொம்ப அக்கறைன்னு. நான் காதலிச்சா உன்னை மட்டும் தான் காதலிப்பேன். என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? ஏய், என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியா? சின்னான் பறவைகள் என் நெஞ்சில் பறக்குதே, அடக்குயில் கூட்டம் வான்மீதிலே. மழையின் சாரலில் சிந்தும் துளிகளில் காதல் உறவோடு ஊர் சேரவே. மனம் முழுதும் இருந்த தினம் என் காதலை சொல்கிறேன். அலைக்கடல் போல் நம் காதல் தினம் தினம் சேர்ந்து வாழ்ந்திடும். சின்னான் பறவைகள் என் நெஞ்சில் பறக்குதே, அடக்குயில் கூட்டம் வான்மீதிலே. மண் தரையில் கால் தடம் பார்த்தது என் உள் மனம். அடடா என் தேவதை, நான் போற்றும் தாரகை. பூவிதழ் போல் பொன்னகை மயக்கியதே உன்னிடை. அடடா என் தேவதை, நான் போற்றும் தாரகை. மரச்சினி குழி பார்க்கவே நம் காதல் வாழுதே. இதுதானா காதல் என்றும் மழை வைக்கும் கொண்டதே. நீரோடை ஓரமாய் நாம் நீச்சல் போடவே, மீன் பிடிக்க ஆசையில் உன் கால்கள் பிடித்தேனே. நெல்வயலின் பாதையில் நான் நடந்து போகையில் என் மேலே நீயும் பாய்ந்து என்னை தழுவி கொண்டதே. சின்னான் பறவைகள்
என்னை கிள்ளி போவதே காட்டருவி அருகினிலே ஆழமரத் தண்டிலே உன் பெயரும் என் பெயரும் சிற்பித்த ஞாபகமே அவன் போன பாதையில் மனம் போவதென்னவோ சருகான என் மனம் சற்றென்று பூக்குதே சின்னான் பறவைகள் என் நெஞ்சில் பறக்குதே அழகுயில் கூட்டம் வான்மீதிலே பா சுசீலா சுசீலா ஏன் லேட்டு? இல்லப்பா இன்னைக்கு காலேஜ்ல குரூப் டிஸ்கஷன் இருந்துச்சு அதான் கொஞ்சம் லேட்டு. சரி சரி போய் சாப்பிட்டு தூங்கு. பா சுசீலா புக்கு வர சரியில்லைப்பா. அவன் எவனோ அருவா தம்பி தர்மா இருக்கான்ல, அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கான்னு காது விஷயமா கேள்விப்பட்டேன். அதை நான் பாத்துக்கிறேன். வேலை இல்லாதவனா வேலை தெரிஞ்சவனா தம்பி எங்கடா போற? இல்லைண்ணா பசங்க கூட இப்போ தான் தோப்பில் கல்லை இறக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடையை திறக்கணும். பசங்க கல்லெல்லாம் இறக்கி வச்சுட்டு இருக்கானுங்க. நம்ம இருந்தால் தான் வேலை ஓடுது. எல்லாம் எங்க? பசங்கெல்லாம் எங்கடா? பசங்க அங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ என்னென்ன பண்ணுற? இப்போ இருக்குன்னு புதுசா? ஆமாண்ணா இப்போ இறக்குன்னு தான். எல்லாம் புது கல். அடி அடி. சரி உள்ளே போய் வை. சரிண்ணா அப்புறமேல தோப்பாண்ட வந்துரு. சரி மாப்பிள சீக்கிரம் வாடா. ஒரு மரம் ஏற இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தரமா இங்க வா. இது தோப்புல ஏதாச்சும் கச்சேரி இல்ல ஆட்டம் போட நடந்துச்சாடா? இல்லையேண்ணே நம்ம பசங்க 4-5 நாளா நம்ம வீட்டு சைட்டே வரலையேண்ணே. 4-5 நாளா வரலையா? இரு. ஏண்ணே ஏதாச்சும் பிரச்சனையா? எவனும் வரலன்னா பட்டு வெட்டி எப்படா தோப்புக்கு வந்துச்சு? பட்டு வேட்டி கட்டுற ஆளுன்னா நம்ம பசங்க யாருமே பட்டு வேட்டி கட்ட நம்ம மாட்டாங்க. ஊர்ல ஒன்று கல்யாணத்துக்கு பட்டு வேட்டி கட்டுவாங்க, இல்லைன்னா லோன்னு லொங்கு அடிக்கிறதுக்கு அந்த பட்டி கணேஷ் தான் பட்டு வேட்டி கட்டுவான். அந்த பட்டி கணேஷ் பாய்க்கிற அந்த பொண்ணை சென்ட்டு தான். டேய் முதல்ல கல்ல போய் எடுத்துவாடா. மாப்பிள சீக்கிரம் வாடா. ஊத்துறா கல்ல. போன் போடு. அந்த வட்டி கணேஷ் போன போடு. அந்த வட்டி கணேஷ் போன போடு. கம்மலாட்டி என்னடா பிஸ்கட் பாதியா இருக்கு? ஐயா அருவா அடிக்கிறாயா? ஸ்பீக்கரை போடுறா. நான் மாமா நீ ஒரு மங்கு நினைச்சேன். பரவாயில்லைய புத்திசாலியா தான் இருக்க. ஆனா அவன் புத்திசாலி தான் கொஞ்சம் முட்டாள் தான் அவனுக்கு. டேய் மங்கு மாமா, என் தோப்பிக்கே வந்து எனக்கே ஆப்பி வைக்கலாம்னு நினைக்கிறியா? எப்படி
நான் இறக்கிற கல்லில் நீ விஷத்தை இறக்கிறியா? இத பாரு, நான் தொழில் பண்ற இடத்துக்கு வந்து அசால்ட்டா விஷத்தை கலந்து போனால அதே மாதிரி உன் சாப்பாடுல விஷத்தை வைக்க எனக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. போறோம் போக்கே. சத்தியமா தெரியாதியா? இப்பதான் என் ரொட்டி டில்லேருந்து எடுத்தது. ஆனா சாப்பாடுல விஷம் வைக்கிற அளவுக்கு நான் கெட்டவன்ல. இத பார், மோப்பம் பிடிக்கிற நாய் மாதிரி வந்தல, இப்ப போய் உன் வீட்டுல போய் மோப்பம் பிடி. என்ன தண்ணி கேக்குறியா? பயப்பள்ளிங்க வீட்டுக்கு வந்தப்ப மறந்தாப்புல ஒரு பாம வச்சுட்டு வந்துட்டாங்க. என்னது பாபா? கூப்பிட்டீங்களா மாமா? அடச்சி உள்ள போடி. அந்த பாம்பு எங்க இருக்குன்னு சீக்கிரம் தேடி கொடு. பார்த்து வெட்டிச்சு செதறிற போது. டேய் எங்க பாம்பு வச்சிருக்கானடா? பாமா? என்னது? டேய் போய் தேடுங்கடா. டேய் போய் தேடுங்கடா. போய் தேடுங்கடா. செல்லம் கண்ணே எங்கேயா வச்சிருக்க? சொல்லியா எங்கேயா வச்சிருக்க? சொல்லியா எங்கேயா வச்சிருக்க? அது எங்கேயா வச்சிருக்க? போனை வச்சிட்டான்டா இலவு எடுத்தவன். டேய் போய் தேடுங்கடா. போய் தேடுங்கடா. டேய் என்னடா இது? போனியா? வெச்ச பாம்பை தேடுங்கடா. ஐயா அவன்கிட்ட கேளுங்க, வச்ச பாம்பு நான் மாடல் கேளுங்க. எருமை வெச்சு என்ன மாடலா சொல்லுவான்? தேடுறா ஒழுங்கா எருமை. ஐயோ இவனுங்க வேற. பா பாம்பு கடிச்சிச்சுப்பா. என்ன மாமா, வெச்ச பாம்பு நிறைய கண்டுபிடிச்சிருமா நினைக்கிறேன். என்ன மண்டைக்கு மணி அடிக்குதா? அந்த டைகர் பாம்பை எடுத்து கொஞ்சம் பூசிக்கோ, தலைவலி அது கொஞ்சம் குறையும். எப்ப ராப்பு? சூப்பர்ண்ணா. வேலைய உருப்படியா செய்யுங்க. ஐயா நீங்க மட்டும் ஏயா அப்படி நிக்கிறீங்க? நான் லாரி வந்து சாத்திடுச்சு. டைகர் பாம்பை எடுத்து ஆளு கொஞ்சம் வந்து பூசுங்க. பா கவலைப்படாதீங்கப்பா, நானே அவனை தூக்குறேன். ஆமா இப்ப ஏன் நீங்க தேவையில்லாம தூணை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? கட்டல உழுவ போது அதான் தாங்கி பிடிச்சிருக்கேன். ஒத்த பையில தூக்க முடியல. கொஞ்ச நேரத்துல என்ன கிறுக்கன் ஆக்கிட்டான். என்ன சேகரே, இன்னும் சரக்க காணோம்? இவ்வளவு நேரம் காத்து கிடக்குறோம். சொல்லிட்டேன் அவனுக்கிட்ட ஏற்கனவே, ஆனா இன்னும் வராம இருக்கானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பா வருவானுங்க. ஹலோ நான் மாமா சௌக்கியமா? டேய் யாரா மாமா? உன் பொண்ணு என் தம்பியை கட்டிட்டு எனக்கு மாமா தானே மாமா. என்ன கரெக்டா? நான் மாமா சரக்கு வரல ரொம்ப ஃபீல் பண்றியோ? என் சரக்கு எங்கடா? சரக்கு சங்கர லேட்டர்ல ஒரு சூட் ரூம் போட்டு உட்காந்துரு, சரக்கு தன்னாலே வரும், நல்லா மஜாவா இருக்கு. ஏன்பா வட்டி கணேச பொண்ணம்மா புரியல? உன் சரக்கு இப்ப என் கையில. இதுக்கப்புறம் உன் பொண்ணுக்கும் என் தம்பிக்கும் டும் டும் டும். உனக்கு கண்ட நகை தான். சங்கூதர வயசுல உனக்கு சைக்கோ மந்திர குவாலிட்டி கேக்குதா? ஆப்ப வச்சிருட்டா? அடிச்சு போனை வச்சிருட்டா சரியா? தூங்கடா சரக.
என்னய்யா சரக்கலாம் வருதா? எனக்கே தண்ணி காட்டிட்டான் பொடி பைய. வலிக்குது சேகரே, வலிக்குது. அவனை என்னாச்சும் பண்ணி ஆகணும், நம்ம என்னாச்சும் பண்ணி ஆகணும். அவனுக்கு எல்லாமே அவன் தம்பி தான்ப்பா. அப்ப அவனை மொதல் தூக்கங்கடா. என் பேரு நான் சொன்னா தவறா, எதிரிங்க பஞ்சானா வீச்சி அருவா, கெட்டவன்னு வந்தாலும் காக்கும் மறுவா, ஊரு மக்கள் கிட்ட நான் நல்லவன் புதுவா, நீ சொன்னா சொல்லாட்டி போனாலும் நான் தாண்டா அருவா அருவா. இந்த ஊரில் எப்போதும் பொதுவாக நான் தாண்டா அருவா அருவா அருவா. கையில் ஆடும்போது என்ன நம்பி வர்றோம் இந்த கூட்டம், என் உள்ளத்துக்கு ரக நானே தண்டா, கட்டு கட்டி தூக்கி போடு வேண்டா, வீர சுர வேட்டக்காரமா வீரண்டா, என்கிட்ட நீ வந்து காட்டாதடா, பட்டா பட்டி தொட்டி ஃபுல்லா என் பேருடா, யாருன்னு தெரியாம மோதாதடா, எனக்கு இன்னும் யாரும் இல்ல, யார் காலையும் நம்பவில்லை, சொந்த உழைப்பில்ல என்னோட நீ மாட பாட்டா பாட்டா.
ஹலோ. என்ன மாப்பிள்ள? யாரு? உன் அருமை அண்ணன் பணமா கிடப்பான், போய் பாரு. உன் தம்பி இப்ப எங்க கையில. என்ன சொல்ற? இந்த வண்டி வேணாம். பாய் பாய், நம்மளை விட்டு போயிட்டாரு. என்ன சொல்ற? ஆமாண்ணே, அங்க செத்து கிடக்குறாரு. பாய் பாய் எந்திரிங்க பாய். பாய் 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 எந்திரிங்க பாய். பாய் பாய் பாய், உங்களுக்கு என்னாச்சு? என்ன சொல்றா? எந்திரிக்க சொல்றா. யோ பாய் எந்திரியா, தண்ணி அடிச்சு மப்புல படுத்துருக்கியா? யோ எந்திரியா. யோ எந்திரியா. யோ எந்திரியா. பாய் பாய், இப்பெல்லாம் பயப்படுத்தாத பாய். நான் சும்மா அருவா தகுதியான விளையாட்டுக்கு தான் சொன்னா பாய். பாய் பாய் எந்திரா. யோ பாய் 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 எந்திரி பாய். பாய் பாய், நீ இருந்தா எனக்கு யாருமே இருக்கு. பாய் 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 எந்திரி பாய். அங்க வேண்டிய காரியத்தை பாருங்கடா, அந்த வட்டி கணேஷா. எங்கடா தம்பி? எங்க தம்பி? எங்கடா என் தம்பி? தம்பி கொதிக்காத கொதிக்காத. என் மேல ஒரு கீறல் பட்டாலே உன் தம்பி காணா போயிடுவான். உனக்கு உன் தம்பி வேணும்னா என் சரக்கு எனக்கு வேணும், புரியுதா? இன்னும் 24 மணி நேரத்துல உன் சரக்கு ஓட்ட வந்து சேரும். என் தம்பிக்கு ஏதாச்சும் ஆச்சு, மொத்த பயலுக்கு உசுறு இருக்காது. டேய் மாங்காய் பழுத்தா தாண்டா சாப்பிட முடியும், பிஞ்சிலே சாப்பிட்டா கொட்டை தான் கிடைக்கும். இந்த வட்டி கணேஷ் பிஞ்சிலே பழுத்தவன். டேய் என்னடா பாக்குறீங்க, வேலையா பாருங்கடா. அழுவாத, ஏந்திரி ஏந்திரிமா. தர்மா கொண்டு ஆவாது. தர்மாவை காப்பாத்துக்கண்ணே, எனக்கு அவன் வேணும். அழுவாதுமா. ஏய் அழு வேணாம் சொல்லு. அழுவாத, நான் தான் சொல்றேன்ல, தர்மா கொண்டு ஆவாது. அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என் தம்பி அவன்.
நல்லா கேட்டுக்க. என் பொண்ணை வச்சு உன் தம்பியை காப்பாத்தலாம் நினைக்காத. எனக்கு என் பொண்ணோட சரக்கு தான்டா முக்கியம். புரிஞ்சுச்சாடா கம்நாட்டி? இங்க நடக்கிற விஷயம் உங்க அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சு? ரொம்ப லேட் ஆச்சு. இது கூட்டு முத கிளம்பு. இன்னும் 24 மணி நேரத்துல தர்மா இங்க இருப்பான். அதான் சொல்றல, போ. ஐயா சொன்ன மாதிரி செஞ்சேன் ஐயா. என் அக்காவை விட்டுருங்க ஐயா. என் அக்கான்னு எனக்கு உயிர். சரியா? டேய், நல்ல பாம்புன்னு பால் ஊத்தி வளர்த்தாக்கா கடைசியில ஏன் காலி குத்துறியாடா? சூழ்நிலைக்கு தகுந்தபடி மாறிக்கிறீங்களா பச்சு வந்தி? அண்ணே மன்னிச்சிருங்க. அவன் என் அக்காவை கடத்தி வச்சிருக்கானே. எனக்கு வழி தெரியல. என்ன சொல்ற? ஆமாண்ணே, அக்காவை கடத்தி வச்சிருக்கீங்க. ஏன்ட்ட சொல்ல சொன்னா என் அக்காவை போட்டுருவேன்னு சொன்னானே. இப்போ உங்க அக்கா எங்க இருக்கா? ஏய் ஷூ. பயப்படாத, நான் தாருவா. வா 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 வா. ஏய் அழுவாத, அதான் நான் காப்பாத்திட்டேன்ல. என்ன நீ வட்டி கணேஷ் ஆளுங்களுக்கு தெரிஞ்சா என்ன வேணுமா பண்ணுவானுங்க. சத்தம் போடாத. இங்க நீ இருக்கிறது சேஃப் இல்ல. ஏய் அங்க என்னமோ திருவிழா நடக்கிற மாதிரி இருக்கு. நீ என்ன அப்ப அங்க திருவிழால போய் கலந்துக்கோ. நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராத, புரிஞ்சுச்சா? போ. ஏய் என்ன சத்தம் போட்டிருக்க நீ? இந்தா போ. டேய் கல்லு, உங்க அக்காவை நான் காப்பாத்திட்டேன். சரி அழுவாத. இப்ப நான் சொல்றத நீ செய். ஐயா ஐயா, அருவா 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 அவன் தம்பியை காப்பாத்திடா ஐயா. என்னடா சொல்ற? ஆமா ஐயா. உனக்கு யாரா இதை சொன்னது? அருவா தான் சொன்னாரு.
வண்டி ஏடுறா. ஐயா நீங்க இங்க எந்த நேரத்துல போன் எடுக்க வேணாம், மயிரா பிடிக்கிட்டு இருந்த. இவன் சொல்ற என்னமோ அருவா அவன் தம்பியை கவாத்திட்டானே. ஐயா இங்கதான் இருக்கா. தர 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 தர. உங்ககிட்ட யாரா சொன்ன அருவா அவன் தம்பியை காப்பாத்திட்டானே? அருவா தான் சொல்ல சொன்னாங்க. இவன் அக்காவை போடுங்கடா. எங்க அண்ணன் அருவா வந்துட்டான்டா. அக்காவை போடுங்களா? ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க எப்படா அக்காவை போடுவீங்க? எந்நேரம் மீசியா மீதி ஊசி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்னம்மா புரியல? நீ காவலுக்கு வச்சிருந்தால தூக்கியாச்சு. அவங்க அக்காவை சேர்க்க வேண்டிய இடத்துல பத்திரமா சேர்த்தாச்சு. இந்த மாவு விற்கிறவெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. நம்ம கண்ணில் தூவாத. ஆமா தெரியாம தான் கேக்குறேன். என்ன கேக்குறப்பா? என்னடா நிக்கிறீங்க? போடுங்கடா அவனை. என்னாச்சியா? ஏன் இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? என்ன பிரச்சனை? என்ன வேலை பாக்குறீங்க? மாசம் மாசம் வந்து வாங்குறீங்களா? அருவா என்னன்னா என் இடத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு அங்க போய் பாரியா போத. சரியா, கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். உன்னை சும்மா வர மாட்டானா? வாடா வாடா. வாடா வா, என்கிட்டே வா.
கம்பியா நீ உடல வாழ அறுத்துருவேன். நீ என்னடா போடுறது? நானே போடுறேன்டா. ஏய் ஏய் உயிர் அடைக்கிறதுக்கு நானும் யமனும் இல்லை, உனக்கு உயிரை பிச்சை போடுறதுக்கு நானும் கடவுளும் இல்லை. உன் பொண்ணுக்கு என் நிலைமை வந்துடக்கூடாது. அப்புறம் உனக்கு எனக்கும் என்னடா வித்தியாசம்? இதை பார், நீ எங்கள் அப்பா அம்மாவை கொன்னதுக்கு உனக்கு ஒரு பாடம் நடத்தின மட்டும் தான் நினச்சேன். உன் உயிர் எடுக்க வரல. மனுஷனா வாழணும் ஆசைப்பட்டேன், மிருகமாக ஆகிட்டு இருந்தேன். எனக்கு என் தம்பி நான் உயிர். அவனுக்கு என்ன நடந்தாலும் நான் எவனையும் சும்மா விட மாட்டேன். மனுஷனா வாழணும்னா உயிரோட மதிப்பை புரிஞ்சிருக்கணும். மனுஷனா வாழியா சே. நான் மாதிரி வேலை செஞ்சேன், கடைசியில் என்னையே போட்டான். நீங்கள் சொன்னது தான் ரைட்டு. மனுஷனா வாழு. நீ பயப்படாமல் உன் தம்பியை கூட்டு போ. இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். இங்கே ஒரு ட்ரக் டீலிங் நடந்துச்சு, அவன் என்னை சுட வந்தான், நான் அவனை சுட்டேன். புடிங்கோ. போ அங்கே போ. சொல்லு. என் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. என் கல்யாணம் முடிஞ்சோடனே நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எப்படி கல்யாணம் பண்ணிக்கிற முடிவில் இருக்கீங்களா இல்லையா? நாலு நட்சத்திரம் டைமு வேற என்ன பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்பவே நல்ல நேரம் தானே, இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணத்துக்குன்னா தாலி ரொம்ப முக்கியம்டா.
தாலி இந்தாங்க தாலி அருவா என் பேரு நான் சொன்னா தவறா எதிரிங்க பஞ்சானா வீச்சி அருவா கெட்டவன்னு வந்தாலும் காத்தும் மறுவா ஊரு மக்கள் கிட்ட நான் நல்லவன் பொதுவா நீ சொன்னா சொல்லாட்டி போனாலும் நான் தாண்டா அருவா அருவா இந்த ஊரில் எப்போதும் பொதுவாக நான் தாண்டா அருவா அருவா அருவா